வணக்கம். நான் ரெனுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது விட்டமின் லீஃப் வித் ஷ்ரிம்ப் ஸ்டியர் ஃப்ரை. இந்த பாவக்காய் இலையோடு சேர்த்து இறால் போட்ட ஒரு ஸ்டியர் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறன்றது பார்ப்போம். வாங்கோ வீடியோக்கு போகலாம். பாவக்காய் இலையும் இறாலும் போட்டு ஸ்டியர் ஃப்ரை ஒன்று செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இதில் கொஞ்சம் பாவக்காயில் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இதில் 2 தக்காளி பழம் வட்டியிருக்கு, நீளமாக வட்டி வச்சுக்கிறேன். இதில் 2 பெரிய வெள்ளை வெங்காயம் நீளமாக வட்டியிருக்கு. 7 உள்ளி நீளமாக வட்டியிருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இதில் 300 கிராம் இறால் கோதெல்லாம் வச்சு கழுவி வச்சுருக்கு. இது கொஞ்சம் இந்த ஸ்டியர் ஃப்ரை செய்கிறதுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவை. லைட் சோயா சோஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லைட் சோயா சோஸ் போட்டுக்கொள்ளுவோம். ருசிக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுவோம். இனி வாங்கோ நாங்கள் இந்த செய்முறைக்குள்ளே போவோம். இப்போ இந்த ஸ்டியர் ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த பாவக்காயிலேயே முதல் நாங்கள் கொஞ்சம் சின்ன வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். ஆகத்தூளாக வெட்ட தேவையில்லை. அது ஸ்டியர் ஃப்ரையில் அவிஞ்சி வரைக்கும் எல்லாம் குழஞ்சி பேரும். இதை சின்ன வெட்டி கொள்ளுவோம். இப்போ இந்த பாவக்காயிலேயே நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். 2-3 துண்டு ஆக சின்ன வெட்டையில் தூளாக ஸ்டியர் ஃப்ரைக்கு போடுறபடியாக நான் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் வெட்டி இருக்கிறேன். இனி வாங்க இதை நாங்கள் செய்து கொள்வோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இதுக்குள்ளே இந்த வெட்டி வச்சுக்கிற ஒரு துண்டு இஞ்சியை போட்டுக்கொள்கிறேன். அதோடையே நாங்கள் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த உள்ளியையும் போட்டுக்கொள்வோம். இந்த உள்ளி இஞ்சி அதில் கொஞ்சம் லேசாக பொரியட்டும். அப்போ தான் கூட அது வாசமாக இருக்கும். இந்த உள்ளியல் லேசாக பொரிஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்து வெட்டி வச்சுருக்கிற இந்த வெள்ளை வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தோடையே எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்டியர் ஃப்ரைக்குள்ள பச்சை மிளகாய் போட்டு செய்கிற இல்லை. இது எந்த வேலை செய்கிறது ஃப்ரெண்ட் தான் சொன்னுவேன் திருப்பினோக்காரர். அந்த நாங்கள் எங்களுக்கு உரைப்பு ருசியாக இருக்குமன்றதுக்காக நான் பச்சை மிளகா போட்டுக்கேன். உங்களுக்கு வேணுமெண்டா போடுங்க, வேணாமெண்டா போடாமல் விடலாம். நார்மலாக பச்சை மிளகா போடுறது இல்லை. இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இறாலையும் போட்டுக்கொள்வோம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக நாங்கள் லைட் சோயா சோஸ் தான் போட போகிறோம். அதுலேயே உப்பு தன்மை இருக்கிறபடியாக நான் இப்போ குறைச்சி போட்டுக்க செய்து முடிஞ்ச பிறகு பார்த்துட்டு போடலாம்.
மூடி போட்டு 2 நிமிஷம் அவியப்படுவோம். இதுக்குள்ளே நாங்கள் இந்த வெட்டின பாவக்காயிலேயே போட்டுக்கொள்வோம். மூடி போட்டு நாங்கள் 2 நிமிஷம் அவிய விடுவோம். வேணுமெண்டா பாவக்காயில் வந்து கூட போட்டுக்கொள்ளலாம். நான் கூட போடல, கொஞ்சமாக தான் போட்டேன். நான் இறால் தான் கூட போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் லைட் சோயா சாஸ் போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ளே நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சமாக ஒயிஸ்டர் சோஸ் அளவு முட்டுக்கொள்ளலாம். கொஞ்சம் திக்காக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் லைட் சோயா சாஸ் தான் முட்டுக்கிறேன். உப்பு காணுமான்னு பார்த்துக்கொள்வோம். அழகாக இருக்குது. இந்த பாவக்காயில் இலையில் கயப்பு தன்மை இருக்கிறபடியே நான் உப்பை குறைச்சி தான் போட்டேன். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த இலையில் இருக்கிற சாப்பிடம் விதைக்குள்ள கொஞ்சம் தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கூட ரையா இதந்த இல்லை, கூட ரையான்னா கூட நேரம் வச்சு தந்தோணும். இனி நாங்கள் இதை பாட்டி டிஷ்ஷுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். இப்போ இந்த ஸ்டே ஃப்ரை செய்து முடிஞ்சது. இதை நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுவோம். விட்டமின் லீஃப் அது பாவக்காயண்டான பாவக்காய் இல்லையண்டான உடம்புக்கு நல்ல சத்து தரக்கூடியதும், சிறுநீர் பிரச்சனைகள் முதலியவற்றுக்கு வந்து தீர்வு தரக்கூடியது. சலரோகம் உள்ள ஆக்கள் வந்து கூடுதலாக பாவக்காய் வந்து அரைச்சி யூஸாக குடிக்கலாம். இந்த இலையும் வந்து அவிச்சு போட்டு இதோட தண்ணியை வடித்து குடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு வேலை இடத்துல இந்த கோவர்க்கர்ஸ் வந்து கேனிஸ் பிலிப்பினோ ஆக்கள் வந்து சொன்னது. வேறு சொன்ன ரெசிப்பியை தான் நான் இதில் செய்திருக்கிறேன். இப்படி தான் தாங்க செய்து சாப்பிட்றேன்னு சொல்லி இந்த கோவக்கர் பிலிப்பினோக்காரி சொன்னவா. ஆனால் அவியல் வந்து பச்சை மிளகாய் அதுகள் ஒன்றும் போடுறதில்ல, உரைப்பு போடுறதில்ல. உள்ளி, இஞ்சி, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டு தான் இந்த விட்டமின் இறால் போட்டும் செய்கிறேன், இறால் போடாமலும் செய்கிறேன். நான் இறால் போடாமல் தான் தனியாக கூட காய்ச்சலாக இருக்குமென்ட்டு இறால் போட்டு செய்திருக்கிறேன். பட் கேனிஸ் ஃப்ரெண்டு சொன்னவா வந்து தாங்க வந்து இந்த இலையை வந்து அவிச்சு அந்த தண்ணியை நல்லா வற்ற வச்சு தண்ணி போட்டு ஒவ்வொரு நாளும் வெள்ளனை காலமாக வெறும் வயிற்றில் குடிக்கிறதுன்னு சொல்லி இந்த பாவக்காயிலையோடு சேர்த்து மாவில் வேறு இலையால் எல்லாம் போட்டு வேப்பமில்லை எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு இந்த தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் இந்த பாவக்காய் இலையில் வந்து பிலிப்பினோக்காரர் வந்து கூடுதலாக பாவிக்கிறது கூட 2-3 ரெசிப்பி சொல்லி தந்தவை எனக்கு. தாங்க செய்கிறேன்னு சொல்லி அவைகிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு நான் இன்றைக்கு இந்த ஸ்டே ஃப்ரை செய்திருக்கிறேன். சூப் அல்லது வரைய அதுகள் வேறு மாதிரியெல்லாம் செய்கிறவே நாங்கள் இன்றைக்கு இந்த ஸ்டே ஃப்ரையை செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து இதில் உள்ள பயன்களை பெற்று இதில் ருசியையும் சமைச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க. உடலுக்கு இயற்கையாக
கடவுளால் கொடுத்த நல்ல நன்மை வைக்கக்கூடிய இலை வகைகளில் மரக்கறி வகைகளை நாங்கள் கூட சாப்பிட வருத்தங்களை கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இப்போ கூடுதலாக எல்லாருக்குமே கேட்டால் எல்லாருமே ஒவ்வொரு விதமான புது வருத்தங்களாகவே சொல்லி கொண்டிருக்கீங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் எல்லாருக்குமே நிறைய வருத்தங்களும் துன்பங்களும் தொடர்கதையாக இருக்குது. இந்த முக்கியமாக இந்த ரசாயன பொருட்கள் கலந்த உணவுகள், இனிப்பு வகைகள் எல்லாம் சாப்பிட்றதால கூடுதலாக சிறுநீரக நோய்கள் கூடுதலான ஆட்களுக்கு இருக்குது. அரை கேட்டாலும் சிறுநீரக பிரச்சனை, சுகர் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுன்னு தான் சொல்லிவிடும். இப்படியான இதுகளை செய்து தண்டைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் மருந்துகளையும் குறைக்கலாம், எங்களோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம். நான் இன்றைக்கு இந்த ரெசிபி செய்து காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து சுவைத்து பாருங்கள். என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கின்றேன்.